ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர். நான் ஒரு நாள் போயிட்டு வந்திருந்தேன். என் பொண்ணை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்திருந்தேன். நான் என்னென்ன எந்தெந்த மெத்தட்ஸில் எடுத்து வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இதில் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது துளசி செடிங்க. நான் என் பேரனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சென்னையிலேருந்து. ஸோ அங்கே போத்தீஸில் கொடுத்த செடிகள் அது நம்ம இன்னொரு நாள் வீடியோஸாக பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அன்னைக்கு மார்னிங் பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூஜை ரூமில் ரெடி பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா குட்டீஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. நான் செமஸ்டர் அப்போது பொங்கல் வச்சு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் அவள் எப்போதுமே காலேஜ் கிளம்புவாள். ஸோ அந்த மெத்தட்ஸ் பிரகாரம் இன்றைக்கும் நான் அதே மாதிரி செஞ்சுருந்தேன். நம்ம வீட்டில் இருந்த பூ தாங்க எப்போதும் மாதிரி எடுத்துகிட்டு வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டது. அதே மாதிரி தாத்தா படத்துக்கு முன்னாடியும் விளக்கேற்றி பூ வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஆப்பம் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டோன்னா ஆப்பம் சாப்பிட்டுட்டு நமக்கு அந்த டீ சாப்பிடும்போது அந்த திகட்டக்கூடிய தன்மை இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பத்தில் தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ மார்னிங் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டீ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பார்க்க வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா தயிரும் ரெடி பண்ணிட்டேன். அவளுக்கு தயிர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கூட்டுக்கறி, என் வீட்டுக்காரை பொறுத்த வரைக்கும் காய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக கூட்டுக்கறியும் மேக் பண்ணியாச்சு. இப்போ பொங்கலும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் நாள் கிழமை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன்று பொங்கல் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் செய்வோம். ஸோ அதே மாதிரியே எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி அன்றைக்கி பக்கத்தில் வாழைக்காவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பச்சி டைப்பில் போட்டால் குட்டி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பச்சியாக போட்டு அவளுக்கு சாப்பாடுக்கு வச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி கொஞ்சமாக மீன் வாங்கி ரெடி பண்ணிடலாம், ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கி பெசரி வச்சுட்டு அதை ஆயிலில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வருவாள். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன். கிரேப்ஸ், ஆரஞ்ச் ப்ளஸ் ஆப்பிள். அதோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கி ரெடி பண்ணியாச்சு. அவளுக்கு சாக்லேட்ஸ் ஐட்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்து 1 மந்த் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஐட்டம்ஸும் வாங்கியாச்சு. அதோடு பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதுவும் கொஞ்சம் வாங்கி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹார்லிக்ஸ், அவள் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணியாச்சு. அதோடு பார்த்திங்கன்னா வாஷிங்க்கு நார்மலாக பவுடரும் யூஸ் பண்ணுவாள், லிக்யூடும் யூஸ் பண்ணுவாள். இந்த தடவை லிக்யூட் கேட்டிருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி ரெடி பண்ணியாச்சு. அதோட சுகர் கொஞ்சமாக கேட்டிருந்தா, அம்மா கொஞ்சமாக சுகர் மட்டும் கொடுத்துருமா, ஏதாச்சும் நான் சாப்பிட்றது அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஓகேன்னா அதுவும் ஒரு பாக்ஸில் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அதோட மாங்காவும் மிளகாத்தூள், உப்புத்தூள் தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் போட்டு எடுத்தாச்சு. ஏன்னா காரில் போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட குட்டீஸோட ட்ரெஸ்ஸும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அவள் போர்வை எல்லாமே கொண்டு வந்திருந்தா அந்த தடவை ஒரு 10 days இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நமக்கு அமெரிக்கன் டூரிஸ்டர் ரெடி ஆயாச்சு. ஸோ அது ஒரு பேக் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பையில் நான் மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சா தான் அடுத்தடுத்த ஒர்க் பார்க்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 4:30 போல் கிளம்பியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு 4:30க்கு பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்தது. அதுக்கு மேலே கொஞ்சம் டைம் எடுக்க வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போதுமே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். உண்மையை சொல்லணுன்னா எங்கே ட்ராவல் பண்ணாலும் கிளம்பிடுவேன். உடம்பு சோறுது அப்படிங்கிற மாதிரியே நினைக்க மாட்டேன். நார்மலாக இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு கூட நாளைக்கே உடனே இன்னொரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் கூட
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடிய ஆள் நான். ஸோ அதே மாதிரி ட்ராவலில் பார்த்திங்கன்னா அப்பா பொண்ணு நான் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பாட்டு போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் மாங்காய் சாப்பிட்டோம், கொஞ்சம் மீன் வறுவல், இந்த மாதிரி மெத்தட்ஸில் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டிரைவிங் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த வெயில் தணிஞ்சு வரத்துக்கு. ஆனால் ஒன்றுங்க, ரோட் வந்து நார்மலாக ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் மோசமாக இருந்தது, மற்ற இடத்த பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்கும் போது இதில் என்ன பெரிய விஷயம்னா, நம்மளால் டோர் திறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வெக்க காற்று அவ்வளோ தூரம் இருந்துச்சு. நம்ம மயிலாடுதுறையை விட சேலம் சைடு வெக்க வந்து அதிகமாக இருந்தது. அங்கே வந்து A2B காஃபி சாப்பிட்டோம். ஸோ ஓகே, அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகள்லாம் இருந்துச்சு. நார்மலாக நான் ஒரு செடி பைத்தியம் இல்லைங்களா, சரி ஓகே ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு அப்பாட்டையும் பொண்ணுட்டையும் சொல்லிவிட்டு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். கோயம்புத்தூர் வந்தாச்சு, நைட் ஸ்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் குட்டீஸை காலேஜில் விட்டுட்டு அங்கே இருந்த செடிகளை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருந்தேன். எனக்கு நார்மலாக செடிங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எங்கே போனாலும் அந்த செடி எங்கேயாவது இருந்ததுன்னா அது பக்கத்தில் போயிடுறது பழக்கம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குட்டீஸையும் காலேஜில் விட்டாச்சு, அவளுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு அவள் கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நடுவில் தான் உங்களோட ஒரு சின்ன ஷார்ட்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த வீடியோ வந்து ஃப்ளவர்ஸ் வீடியோ வந்து ஷார்ட்ஸாக கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு குட்டீஸையும் விட்டுட்டு கிளம்பி வர ஆரம்பித்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அவளோட நினைப்பாகவே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி தான் இருந்தாலும் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா, ஏன்னா நார்மலாக ப்ராக்டிக்கல் லைஃப்னால் அது தானே, அவளோட லைஃப்புங்கிறது இருக்குது. அப்படிங்கும்போது அவள் படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவளை விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வரும்போது கொஞ்சமாக பாப்கார்ன் வாங்கி அதை குறிச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம், ஏன்னா தூக்கம் வந்துடக்கூடாது. செல்ஃப் டிரைவிங்கும் போது சார் தான் டிரைவிங் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் தூக்கம் வந்துடக்கூடாது, நானும் பேசிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸா எடுத்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே டிரைவிங் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. ஒவ்வொரு இடமா கிராஸ் பண்ணி வந்தோம். ஹோட்டலில் நைட் டின்னரும் லைட்டாக எடுத்துக்கிட்டோம், ஏன்னா அதிகமாக எடுத்துகிட்டு அது தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே வர ஆரம்பித்தாச்சு. வந்து வீடு சேரும்போது மணி 11 ஆயாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நாளைக்கு மற்ற ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி மெத்தட்ஸில் பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கும் எடுத்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும், நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்து கொடுத்தோங்கிற திருப்தியும் இருக்கும். நான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எடுத்து வச்சு செய்கிறது பழக்கம். நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.